ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கு கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு 18. புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஜோதிடம் இது ஒரு சில பேர் பொய்யுங்கிறாங்க, ஒரு சில பேர் உண்மைங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? அது கிரகங்கள் செய்யக்கூடிய விளையாட்டு, அதாவது கர்ம பலன், இது ரெண்டும் சேர்ந்துருக்கு. இது ஒரே நேரத்தில் 10 குழந்தை ஒரு ஹாஸ்பிட்டலில் பிறக்குதுன்னா ஒரே ஜாதகம் தான் எழுத முடியும். ஆனால் கைரேகை என்பது மாறுபடுகிறது. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு வியூவில் போயிட்டு இருக்கு. நம்ம கர்மா என்பது கையில் அமைந்துள்ளது. அவர்களுடைய முன்னோர்களுடைய சொத்து இருக்கிறதா, அவர்கள் எப்படி இருப்பார்கள், எவ்வாறு வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம கையை கொண்டு நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் நிறைய ஜோதிடர்களை போய் பார்த்துருக்கேன், நிறைய ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்பவும் ஆராய்ச்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்கிற கருத்துக்களை முழுமையாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் பொய்யுங்கிறாங்க, ஒரு சில பேர் உண்மைங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ எனக்கு ஜாதகமும் நான் சொல்கிறேன், கைரேகையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வரவங்கள்ட்ட ஜாதகமும் சொல்கிறேன், கைரேகையும் சொல்கிறேன். நான் வேறு யாரை பற்றியும் நான் குறை சொல்ல விரும்பலை, என்னை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சில பேர் வரார், ஜாதகத்தை பார்க்குறாரு, சூப்பராக இருக்குங்க உங்கள் ஜாதகம். இப்போ இந்த கோச்சாரப்படி மேசராசிக்கு ஒட்டுன்னு கொட்ட போகுதுங்க. 2ஆம் இடத்துக்கு குருமுகம் வரும்போது, தனஸ்தானத்துக்கு குருமுகம் வரும்போது உங்களுக்கு பொருளாதார நிலை உயரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இவரும் போயிடுறாரு. போயிட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு திரும்ப, என்ன சார் நீங்கள் பொருளாதாரம் நல்லா கொட்டுன்னு கொட்டுனீங்க? கொட்டவே இல்லையா சார், நான் அப்படியே தான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். இதுக்கு என்ன காரணம்னு கையை பார்த்து ஆராய்ச்சி பண்ணோம்னா, அதாவது கை ரேகைப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிரகங்கள் ஒரு சில பேருக்கு நல்லது செய்து, ஒரு சில பேருக்கு தீமை செய்து. இது ஏன், என்ன காரணம்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, இப்போ நான் சொல்கிறேன், என்னை பற்றியே எடுத்துக்கோம், வேறு யாரையும் பற்றி நான் பேச விரும்பல. நான் சொல்கிறேன், கோடிக்கணக்காக உங்களுக்கு வருமானம் வரப்போகுதுன்னு நான் சொல்கிறேன் ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு. ஆனால் ஒரு சில பேருக்கு பொய்யா போயிடுது, ஒரு சில பேருக்கு கரெக்டாக வந்துடுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கையை பார்த்தோம்னா, நம்ம கை முதல்ல அதிர்ஷ்டக்குறி, நல்ல கை நல்ல அமைப்போடு இருந்ததுன்னா, அதாவது மென்மையான கையாக இருக்கணும். ரோசா பூ இதழ் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு கலராக இருக்கணும். நல்ல மென்மையான நிறமாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு இப்படி தொட்ட உடனே ரத்தம் கட்டும். அந்த மாதிரி அழகாக சாஃப்டாக கை இருந்து, இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். இப்போ நீங்கள் போர்டில் பார்த்தீங்கன்னு தெரியும், இது ஒரு கைரேகை அமைப்பு சார். இந்த கை ரோஸ் கலரில் இருக்குது. ரோசா பூ மாதிரி அழகாக செக்கன்னு இருக்குது. அப்படி தொட்ட உடனே ரத்தம் கட்டக்கூடிய ஒரு மனோபக்கம் இருக்குது. இது முதல் தரமான கை. இந்த மாதிரி கை அமைப்பு இருந்து, இந்த இறுதி ரேகையும் துண்டு போடாமல் வெட்டு போடாமல் நல்லா இருந்து, ஹார்ட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா புத்தி நல்ல அறிவு, நல்ல சிறப்பாக படிப்பாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆயுள் ரேகை இருந்ததுன்னா ஆயுள் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். விதி ரேகை இருந்ததுன்னா சனி பகவான் நல்ல பணத்தை, நல்ல செல்வத்தை கொடுக்க போறாருன்னு நம்ம உறுதி பண்ணிக்கலாம். இங்க சூரிய ரேகையும் இருக்கு. சூரிய ரேகை இருந்ததுன்னா எந்த வயதில் சூரிய ரேகை இருக்குதோ அந்த வயதில் இருந்து அவர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி கையில நல்லா சிறப்பா இருக்கணும், ரோஸ் மாதிரி இருக்கணும். அதாவது அழுத்தணும்னா ரத்தம் கட்டுற மாதிரி இருக்கிறது, ரோஸ் மாதிரி இருக்கிறது முதல் தரமான கை. இந்த கையில ஏதாவது ஒரு குறி இருக்கு. இன்னைக்கு அதிர்ஷ்ட குறி ஒரு 4 பார்க்க போறோம். மீன் குறி, மச்சம், சங்கு சக்கரம், திரிசூலம், தாமரை மொட்டு அல்லது மலர். இந்த நிறைய குறிகள் இருக்கு கையில. இப்ப இன்னைக்கு நாளை சொல்றதுக்கு முடியாது. இந்த மாதிரி கை அமைப்பு இருந்து, முதல் தரமான கையா இருந்து, உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு குறி இருந்ததுன்னா அந்த வயதில், அதாவது சூரிய ரேகை ஆரம்பிக்கும் போது, இல்லைன்னா ஆயுள் ரேகையில மேல் எழும்பக்கூடிய கிளை வரும் வயதில் உங்களுக்கு நன்மை நடைபெற வாய்ப்புண்டு, நன்மை அதிகப்படும். இல்லைன்னா இந்த ரேகையெல்லாம் மாறுபட்டு இருந்ததுன்னா நடக்காது, பொய்யா போயிடும். ஒரு சில நேரம்
கை வந்து கரட முரடா இருக்கு. ஒரு சில பேருக்கு காப்பு வச்சு அழுக்கு கிழுக்கமா அப்படியே வராரு ஒருத்தர். அவர் வந்து அன்னன்னைக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறார். அன்னன்னைக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறார். அவருக்கு நான் சொல்றேன், மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு கோடியா கொட்ட போகுதுன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. எங்க சார் இன்னைக்கு வருமானமே இன்னைக்கு போனாதான் எனக்கு வருமானம் அப்படிங்கும் போது எப்படி எனக்கு கோடியா கொட்டும் அப்படின்னு அவர் கேள்வி என்னை திரும்ப கேட்கிறார். மேசராசிக்காரங்க எல்லாருக்கும் கோடியா கொட்டா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மேசராசிக்கு இப்ப என்ன தசை புத்தி நடக்குது. ஒரு சில மேசராசிக்கு நல்லது நடக்கும், ஒரு சில மேசராசிக்கு நல்லது நடக்காது. அவங்க அப்பா அம்மா பாட்டன் பாட்டி சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க, அவங்க கர்ம பலம் நல்லா இருக்கும், அவங்க பிறந்ததுலேருந்தே நல்லா இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க கையிலேயே ரேகைகள் சொல்லியிருக்கும். ஒரே நேரத்தில் 10 குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்க, 10 வியூவில் போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா கையில் கர்மா இருக்குது. கையில் அதுக்குன்னு நான் ஜாதகம் பொய்ன்னு சொல்லலை, நான் ஜாதகமும் பார்க்குறேன், கையிலையும் ரெண்டையும் சேர்த்து பார்த்து தான் நான் பலன் சொல்கிறேன். என்கிட்ட வரவங்கள்ட்ட ஜாதகத்தில் என்ன தசை புத்தி நடக்குது, கோச்சாரம் எப்படி இருக்கு, இப்போ கைரேகை எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து அலசி ஆராய்ச்சி பண்ணி தான் நான் பலன் சொல்கிறேன். இன்னும் சொல்ல போனால் என்கிட்ட திருமணத்துக்கு வந்து பார்க்கணுங்கிறவங்கள்ட்ட முதல்ல உங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை பார்த்துட்டு எடுத்துடுவாங்க. நிறைய பேருக்கு நம்ம பொருத்தம் பார்த்து கொடுக்குறோம், கரெக்டாக இருக்குதுங்க, அவங்க அங்கே போயிட்டு கவர்மெண்ட் ஜாப் இல்லை வேணான்றுவாங்க, பொண்ணு கருப்பாக இருக்குது வேணான்றுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரதுனால நான் என்ன சொல்லுவேன், இதெல்லாம் முட்டாள்தனமாக கூட தெரியும், ஒரு ஜோதிடர் பேசுகிற மாதிரி இல்லை இந்த ஆள் பேசுறது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில பேர் பொய்ன்னு சொல்கிறாங்களே, ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி டைவர்ஸில் போய் நிற்குது. அதுக்கு என்ன காரணம்? அப்போ நம்ம கையில் சுக்குர மேட்டை பார்க்கணும், செவ்வாய் மேட்டை 2 மேட்டையும் பார்க்கணும். 2 பேருக்கு அது மாதிரி பார்த்து நீங்கள் கல்யாணம் ஜோடி சேருங்க, சூப்பராக இருப்பாங்க, நல்ல குழம்பு குட்டி போட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் புதஞ்சிருக்கு. இப்போ கைரேகையில் அதிர்ஷ்ட குறிகளை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சில நேரங்களில் ஏன் அதிர்ஷ்டம் வேலை செய்யலை, நீங்கள் சொல்கிற மீன் குறி இருக்கு சார், எனக்கு வேலையே செய்யல, நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்றான். அவர் சொல்கிறதும் உண்மைதான். காரணம் என்னென்னா, மச்ச ரேகை மீன் ரேகை எந்த இடத்துல இருக்கும் சார், அதுவும் மேல் நோக்கி இப்படி இருந்ததுன்னா மிகச்சிறந்த அமைப்பு. மச்ச ரேகை இந்த மாதிரி இருந்து கையில் ஒரு 2-3 மேடாவது நல்லா இருக்கணும். புத்தி ரேகை, இருதய ரேகை, ஆயுள் ரேகை நல்லா இருந்து சூரிய ரேகை இருக்கணும், விதி ரேகை இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த மச்சரேகை மேல் நோக்கி இருந்ததுன்னா மிக பெரும் செல்வம், போராடி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சங்கு சக்கரம் கையில எங்க இருந்தாலும், அதாவது அவங்களுக்கு போன இடத்துல மரியாதை கிடைக்கும், வாங்கன்னு கும்பிடு போட்டு உட்கார வைப்பாங்க. இப்ப கிருஷ்ணர் கண்ணனுடைய கையில இந்த சங்கு சக்கரம் இருந்ததா சொல்றாங்க. எங்க போனாலும் மரியாதை கிடைக்கும், தெய்வமாக அவர் தெய்வ அவதாரம் எடுத்தவர், அவருடைய கையில அந்த சங்கு சக்கரம் இருந்தது. செல்வம், செல்வாக்கு, பொருள் எல்லாம் கிடைச்சி சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப திரிசூலம் சார், திரிசூலம் கையில இருந்தா மிக பெரும் செல்வம். அது இருக்கிற இடத்தை பொறுத்து பலன் மாறுபடும். மேல் நோக்கி இருப்பின் குருமேட்ல இருந்து நான் மிக சிறந்த அமைப்பு. எப்போதைக்கு உங்களுக்கு சூரிய ரேகை ஸ்டார்ட் ஆகுதோ இல்ல ஆயுள் மேல் நம்மக்கூடிய குறிகள் வருதோ அப்போது நீங்கள் மிக பெரும் செல்வம், கோடிக்கணக்கான பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்பதான் சொன்னேன், ஒரு சில பேருக்கு பொய்யாகுது. ஏன் பொய்யாகுதுன்னா, அதாவது மேடுகள் நல்லா இல்லாமல் இருக்கும், ரேகை நல்லா இல்லாமல் இருக்கும், கை வந்து சாக்கா இல்லாமல் ரஃப்பாக இருக்கும், கரடம் முரடாக இருக்கும்போது இந்த சூரிய ரேகையும் இல்லை, ஆயுள் ரேகையில் மேலே நம்ம உடைக்கரையும் இல்லை. நீங்கள் எந்த ரேகை இருந்தாலும் வேலை செய்யாது. நீங்கள் பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ரேகை இருந்தாவே நீங்கள் கோடிக்கணக்காக போவீங்க அப்படின்னு. அவர்களை நான் குறை சொல்லவில்லை. இந்த உலகம் கலியுகத்தில் லாஸ்ட் பகுதி நடந்துகிட்டு இருக்கு. இப்படிதான் உலகம் நடக்கும், நடந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. பொருளாதாரத்துக்காக வேண்டி நிறைய பேர் அந்த மாதிரி சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு தாமரை மொட்டு, தாமரை மலர், இப்போ திரிசூலம் இருந்தால் மிக பெரும் செல்வம். எப்போதைக்கு வரும்? சூரிய ரேகை வரணும், இல்லைன்னா ஆயுள் ரேகையில் மேலே இருக்கக்கூடிய கிளை வரும் வயதுகளில் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எந்த வயசுல சார்? அதாவது இப்படி பிரிக்கணும் சார்,
எந்த வயசுல எங்க குறி இருக்கோ அந்த வயதில் நடைபெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப தாமரை மொட்டோ மலரோ இருந்தா, ஒரு பெண்மணியுடைய கையில தாமரை மொட்டோ மலரோ இருந்தா அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ராஜயோகமாக இருக்கும். இளமையிலே படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல புத்திசாலித்தனம் நல்ல அறிவாற்றல் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில நேரங்களில் அவங்க அப்படியே இருப்பாங்க, நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கு தாமரை இருக்கு, நான் நல்லா இருக்கணுமே, ஏன் நல்லா இல்லை அப்படின்னா உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும், உங்க ஹஸ்பண்ட் நல்லா இருப்பாரு, அவங்க வீட்டில் சாப்பிட்டு சமைச்சு வச்சுட்டு இருப்பாங்க. இவங்களுடைய அதிர்ஷ்டம் இவங்க கணவருக்கு இவங்களுடைய குழந்தைக்கு வேலை செய்யும். அந்த கை மென்மையாக இருக்கும் போது, முதல் தரமான கையா இருக்கும் போது. இப்போ காரணம் மரம் இருக்கு, ரெண்டாம் தர கையாக கொஞ்சம் பலம் கம்மிப்படும். இன்னமும் ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கு, ரொம்ப கருப்பா இருக்கு, ரொம்ப கறி அரைச்சி பூசுன மாதிரி இருக்குன்னு வேலை செய்யாது. சூரிய ரேகை இருக்கட்டும், ஆயுள் ரேகையில மேல இருக்கக்கூடிய கிளைகள் இருக்கட்டும், வேலை செய்யாது. உங்க கர்மா சரியில்லை, உங்களுடைய பிறந்த நேரம் அது சரியா இல்லை. ஜாதகப்படியும் கைரேகைப்படியும் ஒரு சில நேரம் பொய்யாவதற்கு காரணம் இதுவே, உங்களுடைய கர்மா தான் வேலை செய்யுது. இப்ப நம்ம ஜோதிடர்களை குறை சொல்றதுல தப்பே கிடையாது. அவங்க பொதுவா ஒரு கோச்சார கிரகம் இங்க இருந்துதான் இதை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க, கோடியா வரும். அது யாரோ ஒரு சில பேருக்கு கோடியா போட்டோம், ஒரு சில பேருக்கு கோடியில கூட நிக்க முடியாது, கீழே தான் இருப்பாங்க, கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. இதுதான் உண்மை. இதை தெரியாம நீங்க சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லக்கூடாது, நீங்க சொல்றது எல்லாமே உண்மைன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் செயல்பட வேண்டும். ஜோதிடம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் உங்களுடைய செயல், அதாவது செயலை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜோதிடம் ஏன் பார்க்கணும்? இப்போ பார்க்காம கூட விட்டுறலாம், நடக்கிறது நடந்தே தீரும்ட்டு. ஏன் பார்க்கணும்னா, ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னா அதை தவிர்த்துக்கலாம். ஒரு நல்லது நடக்க போகுது இந்த வயசுலன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லது கூட நடக்கும். இதுக்கு தான் ஜோசியம் பார்க்கறதுலேயே, வேற ஒன்றுக்குமே கிடையாது. நீங்க புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பயன்பெறுங்கள். நம்ம கைரேகையில உள்ளது உள்ளபடி கரெக்டா நான் சொல்லிட்டு வரேன், பாருங்கள். இன்னைக்கு கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு 18வது வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இதுல ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு சில பேர் பொய்ன்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன? பொய் அவர்கள் சொல்வதும் உண்மைதான், அவர்கள் கைப்படி பொய், இன்னொருத்த கைப்படி நிஜம். எது உண்மை எது பொய்னா, அவங்களுடைய கர்ம ரேகை, சனி மேட்டு ரேகை எப்படி இருக்கு, சூரிய ரேகை எப்படி இருக்கு, மேடுகள்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியாது. எடுத்தோன்னா எல்லாருக்குமே இந்த குறி இருந்தா நல்லது வேலை செஞ்சிடும் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. அதே மாதிரி ஜாதகம் ஆட்சி உச்சத்துல இருந்தாலும் அந்த தசா புத்தி வரம், அவருடைய கர்மா எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த கர்மா எப்படி இருக்குதோ, சனி பகவான் எப்படி இருக்காரோ, 10ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதோ, 10ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்காரோ, இதை பார்த்தா நம்மளுடைய தொழில் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. கையை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த கைரேகைப்படி இவர் வாழ்வில் வெற்றி பெறுவாரா மாட்டாரா, இப்படியே தான் இருப்பாரா. வடிவில் ஒரு படத்தை சொல்லுவார், அதையே நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. வெளிநாட்டுக்கு போகலாமா வேணாமா, இங்கேயே இருக்கலாமா, தொழில் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பார். இந்த மாதிரி ஒரு நபர் பிறந்ததிலிருந்து செல்வத்தில் இருப்பாரா, பாதியில செல்வத்தில் இருப்பாரா, இல்ல பூராமே கஷ்டப்பட்டே இருப்பாரா, நம்ம கையை பார்க்க கண்டுபிடிச்சிடலாம். உங்க கையை பாருங்கள். அதிர்ஷ்டம் வேலை செய்யணும்னா பேசிக்கலி 2-3 மேடு நல்லா இருக்கும். கை நல்லா சாஃப்டா இருக்கணும். ஒரு கருமையா இருந்து கையில வேலை செய்யாது. இதனால நீங்க ஜோதிடர்களை குறை கூற வேண்டாம். காலச்சக்கரத்தின்படி உங்க கர்மை வினைப்படி நடப்பது நடந்தே தீரும். முயற்சி செய்யுங்கள். ஒருவருக்கு புத்தி ரேகை மட்டும் நல்லா இருக்கு, ஒருத்தர் ஒரு நபர் வராரு, நான் பார்க்குறேன் உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்குங்க, ஆனால் புத்தி ரேகைலாம் நல்லா இருக்கு, மிச்ச ரேகைலாம் சரியா இல்லை, நீங்கள் உங்கள் புத்தியை கொண்டு முயற்சி பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிடுவேன். புத்தி ரேகைப்படி நல்லா இருக்கு, நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். இப்படிதான் நம்ம அதிர்ஷ்ட கிளைகள், அதாவது ஆயுள் ரேகையில் அதிர்ஷ்ட கிளை உற்பத்தி ஆகும்போது சூரிய ரேகை உற்பத்தி அந்த அதிர்ஷ்டப்படி வேலை செய்யும். கை நம்பர் 1 இருக்கணும், அதாவது சாஃப்டா இருக்கணும். ரஃபான கையில வேலை செய்யாது. சூரிய ரேகை இல்லைன்னா வேலை செய்யாது. விதி ரேகையும் சூரிய ரேகையும் இருந்தால் தான் வேலை செய்யணும், வேலை செய்யாது. இது பொய்ன்னு சொல்றாங்க ஒரு சில பேர். அதுக்கு காரணம் இதுதான். ஜோதிடம் என்பது உண்மை. அது இப்படி இருந்தால் தான் நடக்கும், அப்படி இல்லைன்னா நடக்காது. மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.